ரிலாக்ஸேஷன் என்று சொல்லி அப்பாடாண்டு ஒரு கதிரையில் இருக்கிறதே சில நேரம் கஷ்டம். கோவப்படுறது எப்படி கட்டுப்படுத்துறது, எங்களுடைய ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை நாங்கள் வாழ்ந்தோம் என்று சொன்னால் எங்களுக்கு கணக்க வருத்தங்கள் வராது. அதை நான் கம்யூனிகபிள் டிசீஸ் என்று சொல்லுவோம். தொற்றா நோய்கள் வராமல் நாங்கள் தடுக்கிறதுக்கு நாங்கள் ஒரு 10 விஷயம் சம்பந்தமான விஷயத்தில் நாங்கள் கவனம் எடுத்தோம் என்றால் காணும். ரெண்டாவது இந்த ரிலாக்ஸேஷன் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட அளவு நேரத்தை நாங்கள் ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒதுக்கி கொள்ள வேணும். அப்பாடாண்டு ஒரு கதிரையில் இருக்கிறதே சில நேரம் கஷ்டம். சரி தானே, ஒரு 6 ரிலாக்ஸ் பண்ணி அங்கே ஒரு செம்பருத்தம் பூ கொண்டு பூத்துருக்குது, கொஞ்சம் பெரிய பூவாக இருக்குது, பாப்பம் எருவு வருது, குருவி போகுது என்று சொல்லி ஆறுதலாக ஒரு ரிலாக்ஸ் பண்ணுற ஒரு விஷயம் உண்டு. அப்போ மெடிடேஷன் என்று சில விஷயத்தை சொல்லலாம். மற்றது ஆங்கர் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லி கோவப்படுறது எப்படி கட்டுப்படுத்துறது என்ற ஒரு விஷயம் உண்டு. அதில் இந்த எங்கள் நித்திலன் டிவியில் ஒரு எப்படி கோவத்தை கட்டுப்படுத்துகிறன்ற சம்மந்தமான வீடியோ கிளிப் போட்டேன்னா அது டைம் இருந்தால் பாருங்கோ. அப்போ நாங்கள் எங்களோட கோவம் உங்களுக்கு தெரியும், ஒரு பெலவீனத்தின் வெளிப்பாடு. நாங்கள் களைச்சி போயிருக்கலாம் எங்களுக்கு கோவம் வரும், அல்லது பசி கேட்கல கோவம் வரும், அல்ல ஒரு விஷயத்தை பற்றி நாங்கள் ஒரு வீக்காக ஃபீல் பண்ணிக்கல கோவம் வரும். ஆனபடியாக நாங்கள் கோவப்பட்டுட்டோம்னா எங்களோட ஹெல்த்துக்கு அது ஒரு பெரிய ஒரு ப்ளோ மாதிரி. அது எங்களோட ஹெல்த்தை அது கடுமையாக பாதிச்சு போடும். அது உண்டு. மற்றது ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யக்குள்ள நாங்கள் ரிலாக்ஸாக நின்று நிதானித்து அமைதியாக செய்ய வேணும். அந்த செய்கிற வேலையை நாங்கள் என்ஜாய் பண்ணித்தான் செய்ய வேண்டி வரும். அது எங்களுக்கு ரிலாக்ஸேஷனுக்கு உதவியாக இருக்கும். மற்றது மெடிடேஷன் என்று போய் இப்போ காட்டில் தவம் இருக்கிற மாதிரி மெடிடேஷன் என்றது இல்லை, அது செய்யவும் இல்லாத அப்படி செய்கிறதுன்ற சொன்னாலும் ஒரு உருப்படியான காடும் இல்லை போய் இருக்கிறது காடு. சரி, ஆனபடியாக எங்களோட நாளாந்த நடவடிக்கையில் நாங்கள் என்ன மாதிரி அந்த மெடிடேஷனை செய்யலாம்னு சொன்னால் நாங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலையிலையும் ஒரு வேலையை ஒன்று செய்யக்குள்ள எங்களோட முழு அட்டென்ஷனையும் அதில் குவிக்கிறது. உதாரணமாக எங்களுக்கு ஒரு விருப்பமான வேலை என்று சொன்னால் சாப்பிட்றது என்று சொன்னால் சாப்பிடக்குள்ள எங்களோட அட்டென்ஷன் முழுக்களையும் அதில் தான் குவிக்கிறது. இது வடிவாக சாப்பிட்டு அந்த டேஸ்ட்டை ஃபீல் பண்ணுறது. ஓகே, இது நல்லா இதாக இருக்குது, இது கொஞ்சம் உப்பு பத்தாது, கொஞ்சம் புளி போடணும், நல்ல உரப்பு நல்லா இருக்குது. சரி, மற்றது அந்த வச்சிருக்கிற இதில் இடியப்பத்தில் கொஞ்சம் ஆவி பறக்குது, சுட கொண்டாந்து வச்சிருக்கணும். சரி தானே, இந்த சொதிக்கு கொஞ்சம் தேசிக்காய் புளி விட்டால் நல்லதாக இருக்கும். சரி, இது கொஞ்சம் கூடி போச்சு போல சாப்பாடு போட்டுட்டினோம் அப்படின்னு சொல்லி அந்த சரௌண்டிங்கில் அந்த சாப்பாட்டுக்கு மேசியாக கொஞ்சம் க்ளீனாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களோட அட்டென்ஷன் முழுக்களையும் அதுக்குள்ளேயே தான் வச்சுருக்கோம். சாப்பிட்டு ஆஃபீஸில் செய்கிற வேலைகளை யோசித்து சாப்பிட்டா என்ன சாப்பிட்றதுன்னு தெரியாது, எவ்வளவு சாப்பிட்றதுன்னு தெரியாது. அப்போ அது மனம் களைச்சி போடும். உடுப்பு துவைக்கல சமைக்கிறத பற்றி யோசிக்கிறது, சமைக்கல ஐயோ உடுப்பு துவைக்க கணக்க உடுப்பு கிடக்கேன்னு யோசிக்கிறது. அப்போ அதெல்லாம் ஒரு மனம் ஒரு நிலைப்படாது. இப்போ மனதை ஒரு நிலைப்படுத்துறதுன்னு சொல்கிறது சும்மா வில்லங்கத்துக்கு கொண்டு மெடிடேட் பண்ணி அது குழப்பறது, அது இன்னும் சின்ன நேரம் டென்ஷனாகி போயிடும். மாணவடியாக நாங்கள் ஒவ்வொரு வேலையும் செய்யக்குள்ள எங்களோட அட்டென்ஷன் முழுக்களையும் அதிலேயே ஃபோக்கஸ் பண்ணினா எங்களோட அவுட்புட் பெட்டராக இருக்கும். கணக்க விஷயத்தை நாங்கள் முடிக்கலாம். அது நேரம் மைண்டும் ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட முடிவில் எங்களுக்கு அவ்வளோ பெருசாக டயர்ட்னஸ் வராது. இப்போ அதுகளெல்லாம் ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு வருது. இந்த ரிலாக்ஸேஷன்ன்றது எங்களோட ஹெல்த்துக்கு சரியான ஒரு முக்கியமான விஷயம். எங்களோட நான் கம்யூனிகபிள் டிசீஸை அல்லது தொற்றா நோய்களை தடுக்கிறதுக்கு அது ஒரு பிரயோசனமாக இருக்குது.